என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். இந்த ரொம்ப அதிகம் தைரியவான், அதாவது இந்த மாவீரன் மகாவீரன் அப்படிலாம் சொல்கிறாங்கள்ல, மாவீரங்கிறதெல்லாம் அப்படி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஜாதக ரீதியில் பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வீரத்தை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம் அப்படின்னு. தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி அப்படிங்கிற சொல்கிற பாவகம், அந்த பாவகம் வந்து 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி இப்படி தான் நடக்கணும். 3ஆம் இடத்து அதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டும். அவர் நீச்சமோ அல்லது அஸ்தங்கமோ அல்லது பாவரோடைய சேராமல், இல்லை லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல், இப்படி தீயபாகத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது பொதுவாக வீரனாக இருப்பார். இவர் வந்து பயந்தாங்கொள்ள இருக்க மாட்டார்ப்பா, தைரியவான்னு சொல்லிடலாம். சரி, இதில் வந்து கிரக சேர்க்கை அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியோட இப்போ ஒரு கிரக சேர்க்கை சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா அது எந்த லக்னமாக இருக்கட்டும், அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாராக இருக்கட்டும், இப்போ நான் சொல்கிற கிரகத்தோடு அது கொஞ்சம் பலன் மாறும். இப்போ சூரியன் சேர்ந்தால் அப்போ மகாவீரன், வீரன் எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துக்கு அதிபதியோட சூரியன் சேரும்போது வீரன், மகாவீரன். சந்திரன் சேருது தைரியவான், தைரியத்தோடைய எந்த வேலையும் செய்வான், ஒரு மனக்காரன் இல்லையா. அப்போ மன தைரியம் உள்ளவன், வலுவான உள்ளவன், இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சந்திரனோட நிலப்பாடை பார்க்கணும். அப்போ சந்திரன் சேரும்போது 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் சந்திரனும் சேரும் பொழுது மன தைரியவானாக இருப்பான். அப்போ நம்மளால் எதுலேயுமே வந்து இந்த இப்போ ஜோதிடம் பார்க்குறவங்க கொஞ்சம் அதிகமாக சிந்திப்பாங்க. எப்படி அப்படின்னா, இது சொல்கிறலாம் ஜெட்டாயா, சந்திரனை அங்கே ஒளி இழந்து போயிட்டா, இப்போ சூரியன் கூடயும் 3ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனும் சந்திரனும் 3ஆம் இடத்துக்கு அதிபதி சேர்ந்து அந்த இடத்துல சனியை போட்டு வை, எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்குவாங்க. அது அப்படி கிடையாது. தனித்தனியாக சேரும்பொழுது நம்ம யோகத்தை சொல்கிறோம். சூரியனோடு சேர்ந்தால் வீரன் எடுத்துக்கலாம், மகாவீரன், வீரனாக இருப்பான். சந்திரங்கும்போது மனோதைரியம் உள்ளவன், மனோகரணம் இல்லைங்களா, அப்படி எடுத்துக்கலாம். செவ்வாய் அது சொல்லவே தேவையில்லை, அவர் அடாவடி ரவுடிசம் பண்ணுறவர். இப்படித்தான் இப்படி சொல்லும்போது எதுலையுமே வேகம், கோபம், எதை எடுத்தாலும் எடுத்தாங்க கழுத்தம்னு போவார். செவ்வாய் இருந்துச்சுன்னா எது யோசனைலாம் பண்ண மாட்டார், போய் அடிச்சுட்டு தான் பேசுவார். அப்போ ஒரு அடாவடித்தனமாக இருக்கும் செவ்வாய். புதன் புதன்னா வந்து கொஞ்சம் அந்த புத்திகாரன் இல்லையா புதன். அப்படிங்கும்போது கொஞ்சம் சாந்தமாக யோசனை ஒன்று, என்னப்பா எவ்வளோப்பா போனார் அங்கனக்குள்ளே ஒரு ஏதாவது பிரச்சனை இன்னையா நடக்குது, அப்படியா, சரி 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 ஏப்பா அப்படி அப்படின்னு பேசி பார்ப்பார். இல்லாட்டினா அப்புறம்தான் அந்த தைரியத்தை வெளியே காமிப்பார். அப்படின்னா போனவொடனே எடுத்தாங்க கவுழ்த்தம்னு இந்த அட்ராபுரான்னு இந்த செவ்வாய் மாதிரி செய்ய மாட்டார், கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்வார். இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த பாரிஜாதகத்தில் அந்த புஸ்தகத்தில் வந்து இதுக்கு இப்போ ஒரு பாடம் எழுதியிருப்பாங்கள்ல, அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாங்களா. இது என்ன சொல்லுதுன்னா, சொல்லிய 3இன் நாதன் சூரியனுடன் கூட ஒல்லியல் அதிக வீரன் அப்படின்னு சொல்லுது. சூரியன் சேர்ந்தால் அதிக வீரன், ரைட்டு. அப்போ உயர்மதியுடன், மதி அப்படின்னாவே சந்திரன் தான், உயர்மதியுடன் ஊண்டின் நல்ல மன தைரியவான் அப்படின்னு சொல்லுது. அப்போ சந்திரன் சேர்ந்தால் நல்ல மதினா சந்திரன் தான், சந்திரன் சேரும்போது நல்ல ஒரு மன தைரியவான் அப்படிங்கிறது. அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நலமுடன் செவ்வாய். அந்த ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தங்கள் புரிஞ்சுக்கணும். நலமுடன் செவ்வாய், இப்போ நீச்ச செவ்வாய் கூட சேர்ந்தால் தைரியம்லாம் வராது. அப்போ அங்கே என்ன சொல்லுது, நலமுடன் செவ்வாயாகில் வல்ல மகா துட்டன் கோவி. அந்த துட்டன் அப்படின்னா அடாவடிக்காரன் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ துட்டு அப்படின்னா பணம் அப்படின்னு எடுக்கக்கூடாது, அடாவடிக்காரன். அப்போ நல்ல செவ்வாய். இப்போ நல்லா செவ்வாய்னா உச்சமாக உள்ள செவ்வாய், ஆட்சியாக உள்ள செவ்வாய். அங்கே கடகத்தில் நீச்சமானவங்களும் கூட போய் சேர்ந்துக்கிட்டு அப்புறம் இவன் அப்படிலாம் இல்லையா, நீ சொல்கிறதெல்லாம் பொய், இந்த புஸ்தகம்ல எழுதியிருக்கலாம் பொய், அவன் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு எடுத்துக்கூடாது. சரிங்களா? சரி, அதே மாதிரினா வரும் புதன் சாது புத்தி. அப்போ அந்த புதன் கூட சேரும்போது அப்படி தான் இருக்குது. அப்புறம் ஏன் அந்த சனியை பற்றி சொல்லணும்னா,
சனி வந்து அது எப்படி எடுத்துக்கலாம்னா, ரொம்ப இழுக்கக்கூடியவனும் சனி தான். அந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறவனும் அந்த வீரத்துக்கு வந்து சனி வந்து ஆகாது. அவன் வாயிலே விட சொல்கிறான், தூண்டி விட்றாங்கல்ல, போ யாரா ஆச்சு பூச்சுங்கிறாங்களா, அந்த மாதிரி சனி சேரும்போது அப்படியே இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபோட. அப்போ இந்த 3ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த 3ஆம் இடம் தான் தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி இது அத்தனையும் கிடைக்கணும். அப்படிங்கும்போது இந்த 3ஆம் இடத்தை வச்சு பார்க்கலாம். இந்த 3ஆம் இடத்துல நிறையா விஷயங்கள் பார்க்கலாம், நிறையா பாடல் இருக்குது. ஒவ்வொரு பாடலுக்கும் சொல்லி ஒவ்வொன்றும் அர்த்தம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி வந்து நிறையா இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கலாம். இப்போ தைரியம் அப்படின்னு எடுத்துகிட்டா 3ஆம் இடம். தைரியவான், ஒருத்தன் நல்ல தைரியமான் இருக்கான், தைரியமாக இருக்கான், எதுலேயும் வீரமான் இருக்கான் அப்படின்னா செவ்வாயை பார்த்துக்கலாம். செவ்வாயோட வலு. அப்போ சரி, இது நீ சொல்கிறதெல்லாம் இருக்குது, லக்னாதிபதி வீக் ஆகி போயிட்டா அதுக்கு பேச்சுக்கு இடம் இல்லை. லக்னாதிபதி கெட்டு போட்டால் அவன் கிட்ட தைரியமாக இருக்க பாரு. லக்னாதிபதி எதுக்கும் வலுக்கணும். ஒரு ஜோதிடன் ஒரு பலன் நம்ம வந்து பலன் எடுத்து சொல்கிறோம். இப்போ புஸ்தகத்தில் அப்படி எழுதியிருக்கு, நம்ம அதை பார்க்குறோம். இது இப்படியே அங்கே வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னாதிபதி வலுவனுசரிச்சு தான். லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கார். எடுத்த எடுப்பில் 3ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா வலுப்பெற்றிருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இவர் வந்து அடாவடியாக கோபம் போய் சண்டையெல்லாம் போடுவானாக்கு, அவன் அங்கே கட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் எந்திரிச்சு எங்கிட்டா சண்டை ஓடுவான்னு. அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். எந்த ஒரு யோகத்துக்கும் லக்னாதிபதி வலுவாக லக்ன வலுவாக இருந்தால் தான் அந்த யோகம் அவரால் அனுபவிக்க முடியும். நல்லதோ கெட்டதோ யோகங்கிறது அது ஒரு பலன். யோக பலனை உடனே நம்மளுக்கு ஃபுல்லாக யோகம் இருக்குது அப்படின்னானே ஒரு இந்த கசேசி யோகம் மாதிரி அப்புறம் என்னென்னமோ யோகம் இருக்குது, கஜடா யோகா அப்படி இப்படின்னு அதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி வலு அனுசரித்து தான் இந்த மாதிரி யோகங்கள் வரும். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.